ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக முருங்கைக்காய் முட்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது நம்ம எப்பவும் பண்ணுற முட்டை குழம்போட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்காக ஒரு பல்லாரி எடுத்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. 5லேருந்து 6 பூண்டு பல் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி அதே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாந்துக்கிறோமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நான் வெங்காயம் வதங்குறப்பமே அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 2 முருங்கைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ எடுத்து பார்த்து கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. முருங்கைக்காய் வெங்காயம் ஓரளவு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ எடுத்து பார்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி ஓரளவு குக் ஆனதுக்கப்புறமா நான் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் சில்லி பவுட்ரு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நான் இன்றைக்கி கல் உப்பை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி 1.5 டம்ளரில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் வேக வச்சு இருக்க முட்டையும் உள்ளே எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கோங்க. இந்த முட்டை குழம்பு ரொம்ப வாசமாகவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.